அரவணைத்து வாழ அழைப்பு என்கின்ற தலைப்பில் நாம் வேத வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த அருமையான வேத பகுதியில் என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்கின்ற வாக்குத்தத்த வசனம் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய இந்த ஆலயத்தில் வந்திருக்கின்ற நம்மை கர்த்தர் மகிழ பண்ணுவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா? கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்றோம். ஆனால் வந்திருக்கின்ற நாம் அநேகரை ஏற்றுக்கொள்ள நாம் மறுக்கிறோம். ஒரு அருமையான ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலில் நல்ல வேலையாட்கள் இருந்தாங்க. அங்கே பரபரப்பான சூழ்நிலையில் அந்த ஹோட்டலில் சர்வர்ஸ் எல்லாரும் நன்றாக பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். எல்லா பணியும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு கிழிந்த சட்டையை போட்டுக்கொண்டு ஒரு நபர் அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்தார். வந்து அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் உணவு தாங்களேன் என்று சொல்லி கேட்டார். அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, தம்பி நீ வெளியில் போப்பா, இங்கே வருவதற்கு உனக்கு அருகதை கிடையாது என்று சொல்லி சொன்னார்கள். அவர் சொன்னார், இல்லையா எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஏதாகிலும் கொடுங்கள் என்று சொன்னார். அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து சொன்னார், இங்கே பாருங்க, ரூபா இருந்தால் உங்களுக்கு பணம் சாப்பாடு தாரோம், இல்லாட்டா நீங்கள் வெளியில் போங்க என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவர் ரொம்ப கஷ்டத்தோடு அந்த இடத்துல வெளியில் போகணும்னு நினைக்கிறப்போ அதில் இருந்த ஒரு சர்வர் வந்தார். அவர் வந்து சொன்னார், ஐயா இங்கே வாங்க, நான் உங்களுக்கு உணவு தருகிறேன் என்று சொல்லி கூப்பிட்டார். அப்போ அங்கே இருக்கிற மேனேஜர் வேகமாக வந்து அவன்கிட்ட சொன்னார், இங்கே பாரு தம்பி, நீ அவருக்கு வேணா உணவு கொடு, ஆனால் உன் சம்பளத்திலிருந்து நான் பிடிச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவன் சொன்னான், பரவாயில்லையா, என் சம்பளத்திலிருந்து நீங்கள் பிடிச்சாலும் பரவாயில்ல என்று சொல்லி அவன் கூட்டிக் கொண்டு வந்து அவனால் இயன்ற ஒரு எளிய உணவை கொடுத்தான். கொடுத்து அந்த அருமையான நபர் சாப்பிட்றது அவர் பார்த்தார், நல்லா கவனித்து கொண்டார். சற்று நேரமானது. அந்த அருமையான நபர் அவர் உணவை சாப்பிட்டு அவர் போயிட்டார். அந்த இலையை எடுப்பதற்காக இவர் போய் அவர் எடுக்கும் பொழுது அதன் கீழாக ஒரு தாள் இருந்தது. அந்த தாளை எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பித்தார். அந்த தாளில் எழுதப்பட்டிருந்தது, நான் தான் இந்த அருமையான ஹோட்டலுடைய முதலாளி. நான் இந்த ஹோட்டலை எதற்காக நடத்துகிறேன் என்றால், இது நன்றாக பணம் படைத்தவர்களுக்காக மாத்திரமல்ல, எளியவர்களும் பசியாற வேண்டும் என்று சொல்லி நான் இதை நடத்துகிறேன். இதில் எல்லாரும் எப்படி பணியாற்றுகிறார்கள், மனிதநேயத்தோடு பணியாற்றுறாங்களா, இல்லட்டா அவங்க எப்படி பணியாற்றுறாங்க, கராராக நடந்து கொள்கிறார்களா என்பதை பார்க்க தான் நான் வந்தேன். வந்த பொழுது எனக்கு பசிக்கேன்னு சொன்ன பொழுது யாருமே தரல. ஆனால் சர்வராக இருந்த நீ எனக்கு இதை உதவி செய்ததுனால நாளையிலிருந்து இந்த ஹோட்டலுக்கு நீ ஜெனரல் மேனேஜராக நீ நியமிக்கப்படுகிறாய் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் அவருடைய கையெழுத்து இருந்தது. அவர் அதை கொண்டு போய் காண்பித்தார். மற்றவங்க எல்லாரும், ஐயோ நம்ம வாய்ப்பை நழுவ விட்டு விட்டோமே என்று சொல்லி நினைத்தார்கள். அவன் ஒருவேளை தன்னுடைய முதலாளிக்கு அந்த கிழிந்த உடை போட்டிருந்த அந்த நபருக்கு அவர் செய்த அந்த எளியவருக்கு செய்த அந்த உதவி, தகுதியில்லாத ஒருத்தருக்கு செய்த உதவி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை தகுதியுள்ள ஒரு ஜெனரல் மேனேஜராக மாற்றினது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் எதை செய்கிறோமோ அது 10 மடங்காக நமக்கு ஆண்டவர் திரும்ப தருவார். ஆண்டவர் திரும்ப தருவார். நாட் பை லா பட் பை கிரேஸ். இன்றைக்கு ஒருவேளை சட்டத்தின்படி அவருக்கு கொடுக்க கூடாதுதான், அவருக்கு பெறக்கூடாதுதான், ஆனால் கிருபையினாலே அவர் பெற்றுக்கொண்டார். அந்த கிருபையினால இந்த சாதாரண சர்வர் உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு இந்த லெந்து நாட்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். இந்த சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு எண்ணம் தோன்ற வேண்டும், நாட் பை லா பட் கிரேஸ். ஆண்டவர் நம்மை அரவணைத்து வாழ அவர் அழைக்கிறார். அவர் நம்மை இந்த சிலுவையை பார்க்கிறப்பெல்லாம் என்னை அவர் அழைக்கிறார். எப்படி அழைத்தாரு? நாட் பை லா பட் கிரேஸ். பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பை லா, நியாயப்பிரமாணம் ரொம்ப முக்கியமானது. நியாயப்பிரமாணத்தினால தண்டிக்கப்படுறவங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இன்றைக்கும் கூட நம்ம ஊர்ல ரொம்ப நல்லவங்க, நம்ம சர்ச்சில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஆனா சிலர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நியாயம் தீர்த்து கொண்டே இருப்பார்கள். அவன் இப்படி இவா இப்படி என்று சொல்லி நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி நான் லெந்து நாட்கள்ல நீங்க உங்களை சீர்தூக்கி பார்க்க வந்திருக்கிறீர்களே, நான் உங்களை நியாய தீர்ப்பின்படி நான் உங்களுக்கு செய்யல, உன்னை கிருபையினாலே நான் ரட்சித்தேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை கிருபையினாலே கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். நான் நிறைய இடத்துல போறப்போ பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க, என்னை பார்த்தே சொல்லுவாங்க. அதனாலதான் ஆண்டவர் எனக்கு கிருபையை நிறைய கொடுத்திருக்கார். போற இடத்துலலாம் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க,
என்ன பார்த்தே சொல்றீங்களா அன்புனால? ஆனால் ஆண்டவர் என் மேல ரொம்ப கிருபை வைக்கிறாரு. தகுதியே இல்லாத என்னையும் கூட ஆண்டவர் வைத்துக்கிட்டே இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொன்னோம்னா what we say they receive. நம்ம வாயிலிருந்து புறப்படுகின்ற அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, விசுவாச வார்த்தை பிறரை உயிர்ப்பிக்கும், பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா? கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை வந்திருக்கின்ற நம்மை கர்த்தர் எப்படி ரட்சித்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நியாய பிரமாணத்தின்படி செஞ்சிருக்கணும். ஆனா அவர் நியாயம் தீர்க்கல. அவர் கிருபையினாலே சிலுவையில தம்மே தாழ்த்தி தன்னுடைய ஜீவனை என்ன செய்தார்? கொடுத்தார். இதை நாம் சிந்தனையிலே வைத்துக் கொள்வோம். அரவணைத்து வாழ அழைப்பு. இன்றைக்கும் கூட பார்த்தோம் அப்படின்னா, குறையுள்ள எதையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இன்றைக்கு நமக்கு இருப்பதில்லை. மனப்பக்குவம் இருப்பதில்லை. ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, பிள்ளைங்க படித்த புக்கை, ஒருவேளை நான்லாம் சின்ன பையனா படிக்கிறப்போ புக்ஸ் முன்னாலே படித்தவங்க, நான் ஒருவேளை 5th ஸ்டாண்டர்ட் போறேன் அப்படின்னா 4ஆம் வகுப்பு என் தம்பியோ அக்காவோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ படிச்சிருப்பாங்க. அவங்க புக்கை வாங்கி அட்டை போட்டு என்ன செய்வோம்? படிப்போம். இன்றைக்கு எல்லாமே புதிது வேண்டும் என்று பிள்ளைகள் கேட்கலாம். இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட குறை உள்ள அல்லது கிழிந்த இதை வாங்குவதற்கு யாருக்கும் பிடிப்பதில்லை. நான் சிறு வயதுல இருக்கும் பொழுது என்னுடைய பெரியம்மா, சித்தி, இவங்களுடைய பிள்ளைகளுடைய சட்டை ஒருவேளை கொஞ்சம் சின்னதைட்டுனா அவங்க என்ன செய்வாங்கன்னா தம்பிக்கு கொடுப்பாங்க. அன்னைக்குள்ளதை யார் போடும்? இன்றைக்கு கூட பிறந்த தம்பியே என்ன செய்யறது இல்லை, போடுறதில்லை. அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அவன் சட்டையை நான் என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு வேளை எதையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இருப்பதில்லை. அது மாத்திரமல்ல, ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பண்டிகை என்றாலே வீடு நிறைஞ்சிருக்கும். பண்டிகை என்றாலே வீடு நிறைஞ்சிருக்கும். அண்ணன், தம்பி எல்லாம். எனக்கெல்லாம் சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா, எங்க ஊர்ல இருந்து எனக்கு ஆரைக்குளம் சொல்லி ஒரு சின்ன கிராமம். ஆனா எங்க ஊர்ல ரூட் பஸ் நிக்காது. பக்கத்துல முன்னீர்பள்ளம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல ரோட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனாதான் அந்த ரூட் பஸ் நிக்கும். கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அல்லது பண்டிகை நாட்கள்ல, விடுமுறை நாட்கள்ல எங்க சொந்தக்காரங்க, எங்க சித்திமார், அத்தைமார், பெரியம்மார் வரப்போ அங்க வந்து இறங்குவாங்க. நாங்க முதலே போய் காத்திருப்போம். டவுசர் போட்டிருப்போம், சின்ன பையனா இருப்போம், போய் காத்திருப்போம். அந்த ரூட் பஸ் வந்த உடனே இறங்குவாங்க. சித்தி உங்க பையத்தாங்க, பெரியம்மா உங்க பையத்தாங்கன்னு வாங்கிக்கிடுவோம். ஆனா அந்த பையை வாங்கும் பொழுது பாத்தீங்கன்னா அது எங்களை விட பெருசா இருக்கும். ஆனா நாங்க என்ன சொன்னா இப்படி தூக்கிட்டே வருவோம். அவங்க சொல்லுவாங்க, ஐயோ நீ சின்ன பையன்டா, என்கிட்ட தாடா அப்படிம்பாங்க. நாங்க சொல்லுவோம், இல்ல இல்ல சித்தி நானே வச்சுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி பாசத்தின் பிணைப்புனால நாங்க என்ன செய்வோம்? தூக்கிட்டு வருவோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க தூக்குது? யோசித்து பாருங்கள். ஒருவேளை காலம் செல்ல செல்ல இன்றைக்கு உறவுகள் சுருங்கி கொண்டே வருகிறது. உறவுகள் சுருங்கி கொண்டே வருகிறது. அன்றைக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண வீடுகள்ல முந்தின நாளே போய் தங்கி இருந்து நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. உதவி வேணுமா, அது செய்யணுமா, இது செய்யணுமான்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு திருமண நாளில நேராக மேடைக்கு சென்று கவரை கொடுத்துட்டு இறங்கி வந்துருவோம். பாதி பேர் சாப்பிட கூட மாட்டாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா மேடை கூட போக மாட்டாங்க. பொண்ணுடைய அல்லது மாப்பிள்ளையுடைய அப்பாவுடைய அல்லது அம்மாவுடைய கையில கொடுத்துட்டு நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போறேன், போயிட்டு வாரோன்னு சொல்லி வருகிறவர்கள் இருக்கலாம். இன்றைக்கு உறவுகள் சுருங்கி கொண்டே வருகிறது. ஒருவேளை இன்றைக்கு நம்ம கையில இருக்கின்ற நெட்வொர்க்ஸ், நம்ம கையில இருக்கின்ற கேட்ஜெட்ஸ் என்ன செய்யுதுன்னா உறவை சுருக்குகிறது. ஒருவேளை நெட்வொர்க் கனெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. ஒருவேளை முதல்ல ஃபேஸ்புக்கெல்லாம் இருக்கும் பொழுது அல்லது மற்ற காரியங்கள்லாம் வரும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இட் யுனைட்ஸ் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, அது பிரிச்சுட்டு இன்றைக்கு மொபைல் போன். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல இப்பவும் பாருங்களேன், ஏதாவது ஒரு இடத்துல நீங்க போய் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் தனித்தனி மொபைல் போன் வச்சு டச் பண்ணிட்டே இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? பக்கத்துல இருக்கவங்க பேச மாட்டாங்க. இன்றைக்கு பிள்ளைகள் அப்படி மாறி போய் விட்டார்கள், மாறி போய் விட்டார்கள். இன்றைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, எதை கொடுக்கிறோமோ இல்லையோ பரிசுத்த வேதாகமத்தையும் உறவையும் கொடுக்க மறந்து விடாதீர்கள். அரவணைத்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை எப்பதான் வரும்னா, சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு நான் இதை கொடுக்காட்டாது, அழுது, பரவாயில்ல அழட்டு, கொஞ்ச நாள் அழுமா, நாளைக்கு உங்களை அழ வைக்காது. இன்னைக்கு நீங்க அதை அழுதுன்னு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களை அழ வைக்கும். நீங்க வயசானவர்களாக இருக்கும் பொழுது பிள்ளைகிட்ட பேசும்பொழுது அந்த பிள்ளை பேசாது. இன்றைக்கு சிறு பிள்ளைங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா, தோசை சுடுறப்போ மொபைல் போனை கொடுத்துட்டு இல்லாட்டா அது பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கும், மொபைலே பார்த்துட்டு இருக்கும், வாயில என்ன செய்வாங்க, ஊட்டி விடுவாங்க. அந்த பிள்ளைக்கு அந்த அரவணைப்பு, அந்த குணம் இல்லாமல் போய் விடுகிறது. மிஷினை பார்த்தா அது மிஷினாவே மாறிடுது, மிஷினாகவே மாறி விடுகிறது. ஒரு காலத்துல நான் சின்ன பையனா இருக்கப்போ எங்க அத்தைமார், சித்திமார் என்ன செய்வாங்க, எங்க வீட்டுல எல்லாம் நிறைய ஒரு பெரிய குடும்பம். நாங்க அப்படி சுத்தி உட்கார்ந்துருப்போம். அவங்க பருப்பு சோறோ அல்லது தக்காளி சோறோ தயிர் சோறோ என்ன செய்வாங்கன்னா மொத்தமா ஒரு சட்டியில பிசைஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யானை முட்டை, கோழி முட்டை, குதிரை முட்டை அப்படின்னு தருவாங்க. நாங்க உடனே சொல்லுவோம், எனக்கு காண்டாமிருகம் முட்டை வேணும் அப்படிம்பாங்க. யாராவது
உடனே அந்த முட்டைன்னு தருவாங்க, அதை வாங்கி சாப்பிடுவோம். இவ்வளோன்னு இருக்கும், தேவாமிர்தமா இருக்கும். ஐயோ, குடும்பமா உட்காந்து என்ன செய்வோம், சாப்பிடுவோம். அப்படியே அவங்க முகத்தை பார்த்துட்டு இருப்போம். அப்படி அன்பு என்ன செய்யும், வழியும், அன்பு வழியும். இன்னைக்கு என்ன செய்யறோம் தெரியுமா, எதை சாப்பிடுன்னே தெரியாது, உள்ள கொடுப்போம். ஆனா அன்றைக்கு அப்படி இருந்ததுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறவுகள், ஐயோ ஏன் பிள்ளைம்மாங்க, சித்தி பிள்ளையா இருக்கட்டும், அத்தை பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஏன் பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க, ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு அதே போல உச்சி முகர்ந்து ஆசீர்வதிப்பார்கள் தங்களுடைய பிள்ளைகளை. இன்றைக்கும் எங்க சித்தி வீட்டுல அல்லது எங்களுடைய பெரியம்மா வீட்டுலாம் போனா அவங்க அனைத்து கொண்டு உச்சி முகர்ந்து ஆசீர்வதிப்பாங்க. இன்னைக்கு இருக்க பிள்ளைங்களுக்கு உச்சி முகர்ந்தா அப்படின்னா என்னன்னே தெரியாது, சரியா? ஆனா இன்னைக்கு இருக்க வயசானவங்க பாட்டிமார்கிட்ட போய் பாருங்க, அவங்க அப்படியே கட்டி பிடிச்சு ஒரு ஸ்மெல். பைபிளை நீங்க பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டுல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது வயது முதிர்ந்தவர்கள் அவங்க முகர்ந்தாங்க, முகர்ந்து ஆசீர்வதித்தான் இருக்கும். அதான் உச்சி முகர்ந்து, சரியா? உச்சி முகர்ந்து ஆசீர்வதிப்பாங்க. நல்லா இருப்பப்பா நீ, அந்த ஸ்மெல், அந்த ஃபேமிலியுடைய அந்த ஸ்மெல் அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கும் கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு, குடும்பத்திலே அந்த அரவணைப்பு வேணுமா, முதல்ல அன்பு வர வேண்டும். நாட் பை லா பட் கிரேஸ். குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் நியாயம் தீர்க்காதீர்கள், அவர்களை மன்னியுங்கள். பை கிரேஸ். அவர் நமக்கு மன்னிச்சார்ல, நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கணும். நம்ம சகோதர சகோதரிகள் இடத்துல சிலர் மன்னிப்பதில்லை. சொல்லுவாங்க, செத்தால அவன் வீட்டில் முழிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. செத்துட்டா ஒருத்தரும் முழிக்க முடியாது. செத்தா ஒன்று பரலோகத்தில் முழிக்கணும், இல்லாட்டா நரகத்தில் தான் என்ன செஞ்சாகணும், முழிச்சாகணும். அதை அறியாம நாம் என்ன சொல்லிக்கிறோம், நான் செத்தாலும் முழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்முடைய வாழ்வு ஒரே வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இந்த வாழ்வில இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? ஏன் தெரியுமா, கஷ்டப்பட்டிருக்கிற உங்க தம்பி தங்கச்சிக்கு உதவி செய்ய. உங்க கை இப்படி இருக்கு, இப்படி வச்சிருக்காரு, இப்படி யாருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா ஏன் இப்படி வச்சிருக்காரு தெரியுமா, கொடுக்கணும், கொடுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு என்ன செய்வாரு, கூட கொடுப்பாரு. ஆண்டவர் கொடுக்க வைத்திருக்கிறாரு. இடுக்கண்ணில் உதவுறதுக்குன்னு தான் உங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நான் ரொம்ப எளியனாக இருக்கிறேனே, நான் கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை அளிக்கிறார். இன்றைக்கு நம்பிக்கையான வார்த்தை 2 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். 2 விதமான சூழ்நிலைகள் நம்ம பார்க்க போறோம். நாட் பை லா பை கிரேஸ். ஆண்டவர் அரவணைக்க சொல்றாரு. உங்களை என்னையும் அவர் அரவணைச்சுக்கிட்டாரு. மன்னிச்சிருங்க, அவர் மன்னிச்சாரு. 2 நாள் உபவாசம் இருக்கும், ரொம்ப சூப்பர். இன்னைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியில் நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க எல்லாம் செய்றீங்க, கரெக்ட். ஆனா நீங்க செய்ய வேண்டியதை செய்யல. மன்னியுங்கள். சிலர் சொல்லுவாங்க, எதை வேணாலும் சொல்லுங்க ஐயா, ஆனா எதை மட்டும் சொல்லாதீங்க. வாராரு, பிரசங்கம் பண்றாரு, மன்னிப்ப பேசுறாரு, ஒரு ஆசீர்வாதத்தை பேசுனா பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு சொன்னா பரவாயில்ல, அதை மன்னிக்க சொல்றாரு. இவருக்கு என்ன வேலை? ஆண்டவருக்கே அதுதான் வேலை. அவரே என்ன சொன்னாரு, கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லி கொடுக்கப்போ பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல, அதுக்கப்புறம் என் குத்தத்தை மன்னிங்க ஐயா. இன்னைக்கு கூட பண்ணிருப்பீங்க தெரியுமா? நம்ம ஒவ்வொரு தடவை ஜெபம் பண்றப்ப இதை சொல்லுவோம், பரமண்டலம் எங்கள் பிதாவே அப்படின்னு ஜெபம் பண்ணிடுவோம். ஆனா அதுல அருமையா சொல்லியிருக்கேன். நம்மளே அறியாம என்ன சொல்றோம்னா, நான் எவ்வளவு மன்னிக்கணும் அவ்வளவு எனக்கு மன்னிச்சா போதும். நான் சொல்லல, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க ஜெபத்துல, சரியா? நானும் சொல்லியிருக்கிறேன், ஆனா நீங்களும் அதே தான் சொல்றீங்க. என்ன சொல்றோம், பிறர் குற்றங்களை நான் மன்னிப்பது போல என் குற்றங்களை நீங்க என்ன செய்யுங்க, மன்னிங்க. ஆண்டவரே அதை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு அடிப்படை என்ன அப்படின்னா மன்னிப்பு. இதை எதுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல. யாரும் மன்னிக்காம இருக்கீங்களா? நீங்க இன்னும் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கல, ஏன் இந்த ஆசீர்வாத குறைவு நினைக்கீங்களா? மன்னிச்சிருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, மன்னிச்சிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேகமாக 2 காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். சமுதாயத்தினாலே வெறுக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா, பாபிலோனிய சிறையிலிருந்து யூதர்கள் எருசலேமுக்கு அவங்க வந்த பின்பு கிமு 6ஆம் நூற்றாண்டுல பிற்பகுதியில் எகிப்து பாபிலோனிலிருந்து வந்த அந்நியர்கள் மற்றும் அன்னகர்கள் யூனிக்ஸ் தேவனுடைய சமூகத்தில் சேர்க்க யூதர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யூத ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோன்ல அடிமைப்பட்டிருந்தாங்க. இந்த பாபிலோன்ல இருந்து ஆண்டவர் அவங்களை மீட்டு அவர் கொண்டு வர, மீட்டு இவங்களை எருசலேமுக்கு கொண்டு வந்துட்ட அப்புறம் இந்த 6ஆம் நூற்றாண்டுல பிற்பகுதியில் எகிப்து மற்றும் பாபிலோன்ல இருந்த சில மக்களும் இவங்க கூட வந்துட்டாங்க. இவங்க கூட சேர்ந்து எங்க வந்துட்டாங்க, எருசலேமுக்கு வந்துட்டாங்க. இப்போ வரலாற்று சூழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறையிருப்பிற்கு பிந்திய காலம்
யூதர்கள் எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தை கட்டிய காலம் அது. அவங்க அங்கிருந்து வந்துட்டாங்களா, வந்து தேவாலயத்தை திருப்பி புனரமைச்சாங்க, கட்டுனாங்க. அப்படி கட்டும் பொழுது அவங்களுடைய ஆச்சாரங்களை கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம இப்போ இந்த லெந்து நாட்கள் என்ன செய்யறோம் தெரியுமா? மற்ற நாட்களை விட ஆச்சாரங்களை கடைபிடிக்கிறோம். என்ன? உபவாசம் இருக்கணும், பூ வைக்க மாட்டாங்க நிறைய பேர், சிலர் மீட்டே தொட மாட்டாங்க, சிலரை பார்த்தீங்க அப்படின்னா முட்டை கூட என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இப்படி நிறைய காரியங்கள் அந்த ஆச்சாரங்களை கடைபிடிப்பாங்க. இந்த யூதர்கள் பாபிலோன்ல இருந்து வந்த உடனே இப்ப ஆச்சாரங்களை கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஆச்சாரங்களை கடைபிடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வி வந்துச்சு? யார் கர்த்தருடைய ஜனம் என்கின்ற கேள்வி வந்தது. யார் கர்த்தருடைய ஜனம்? ஒருவேளை இங்க வாரோம், நம்ம இந்த தேவாலயத்தை புனரமைச்சிட்டோம், இப்போ நம்ம பேக் டு அவர் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு திருப்பி திரும்பணும். பாபிலோன்ல போயிருக்கப்ப நம்ம அப்படி இப்படி இருந்துட்டோம், ஆனா இங்க வந்து திருப்பி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம கட்டப்படணும்னு வந்தாங்க. இன்றைக்கும் கூட இந்த லெந்து நாட்கள்ல எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? பேக் டு அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். திருப்பி நான் வந்து ஆண்டவருக்குள்ள ஆகணும். முன்னால நான் என்கிட்ட சில காரியங்கள் இருந்திருக்கலாம், என் கண்ணு பாவம் செஞ்சிருக்கலாம், கை பாவம் செஞ்சிருக்கலாம், கால் பாவம் செய்திருக்கலாம், ஏதோ ஒன்று செஞ்சிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, இந்த லெந்து நாட்கள், இந்த 40 நாட்கள்ல பேக் டு தட் ஸ்பிரிச்சுவல் லைஃப், திருப்பி நான் அந்த பழைய ஜெப வீராங்கனையாக, பழைய விசுவாசியாக, அல்லது பழைய அந்த ஆண்டவர் என் மேல வைத்த அந்த அன்பை நினைத்து நான் சரிப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு இந்த லெந்து நாட்கள்ல நாம் செயல்படுகிறோம். ஆனா அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது, யார் கர்த்தருடைய ஜனம்? இன்றைக்கு நமக்கும் கூட ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு கேள்வி வரலாம், இதெல்லாம் செய்றேன், யார் கர்த்தருடைய ஜனம்? யார் கர்த்தருடைய ஜனம்? நியாய பிரமாணத்தின்படி அந்நியர்களும் அன்னகர்களும், அதாவது யூனிக்ஸ், பாவம் செய்தவர்கள், ஆலய வழிபாட்டிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கும் ஆலயத்தில் வந்து அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க, யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி யாராவது தவறு செய்திருந்தாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை மீறி இருந்தாங்கன்னா அவங்க தள்ளப்பட்டுருவாங்க, அவங்க ஆலயத்துக்குள்ள வர முடியாது. அவங்க இதே போல லெந்து நாட்கள்ல இந்த 40 நாட்கள் அவங்க வந்து ஆலயத்துல வந்து நல்ல உடை போடாம சணல் நூலை, அந்த சணல்னால செய்யப்பட்ட அந்த சாக்கின் உடை அணிந்து சாம்பல் உட்கார்ந்து இருப்பாங்க. சாம்பல் புதன்கிழமையில இருந்து உட்கார்ந்து 40 நாட்கள் அவங்க அதை அனுசரிப்பாங்க. 40வது நாள் தான் அவங்களுக்கு திருவிருந்து கிடையாது, அந்த நடுவில் இருக்கிற நாட்கள் அவங்களுக்கு கிடையாது. அந்த 40வது நாள்ல தான், அந்த உயிர்த்தெழுதலின் நாள்ல அவங்க செய்த தவறுகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிட்டு அவங்க குளிச்சுட்டு புது உடையை உடுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து திருவிருந்தை பெற்றுக் கொள்வார்கள். இது யூதர்களுடைய பாரம்பரியம். இது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க யாருமே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர முடியாது. அன்னகர்கள், அந்நியர்கள், ஒருவேளை பாபிலோன்ல இருந்து வந்தவங்க, அந்த கானானியர், இவங்கெல்லாம் அவங்க ஒதுக்கப்பட்டவர்கள், தேவ பிரசனத்துக்கு புறம்பானவர்கள் அப்படின்னு இந்த யூதர்கள் நினைச்சாங்க. நீங்க இதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல யூதர்கள் அவங்களுடைய சிந்தனையில என்ன இருந்துச்சு அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க, தாங்கள் மாத்திரமே நல்லவர்கள் என்று நினைத்தார்கள். அப்போதான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த யூதர்களுக்கு ஒன்றை சொன்னார். யூதர்களுக்கு என்ன சொன்னாரு? யூதர்கள் என்னும் அடையாளத்தை விட தான் செய்த தவறுக்காக வருந்தி கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து நீதியை நன்மையை செய்பவர்கள், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வீடு ஜெப வீடு எனப்படும் அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. அந்த வேத பகுதியில் ஆண்டவர் சொன்னாரு, யார கர்த்தருடைய ஆலயத்துல மகிழ பண்ணுவேன்னு தெரியுமா? தன்னை சுயநீதியா நினைச்சுக்கிட்டு நாம் பெரியாள் நினைக்கிறவர்களே அல்ல, யாராக இருந்தாலும் ஆண்டவரே நான் செஞ்சது தப்புதான்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க லாபடி அவங்க அழிக்கப்பட்டிருக்கணும், அவங்க தண்டிக்கப்பட்டிருக்கணும். ஆனா நான் உங்களை உள்ள கொண்டு வருவேன். அந்த வசனத்துல அருமையா சொல்லியிருக்கோம், புறஜாதியார் எல்லாரையும். அதுல அந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசி பார்க்கலாம். அதுல சொல்லியிருக்கோம், என் ஆலயத்தை நான் யாருக்கு நான் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ஆலயத்துல வந்து தலையை கூட ஏறெடுத்து பார்க்க முடியாம, ஐயோ என் மேல கிருபையா இருங்கன்னு யார் கேட்கிறாங்களோ, என்ன விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்கள நான் மகிழ பண்ணுவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவங்கள மகிழ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இனம், உடல் அமைப்பு அல்லது பாவி என்கின்ற தடையை தாண்டி கர்த்தர் மேல வைத்திருக்கின்ற விசுவாசத்தினால வர்றவங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வேன், அவங்கள மகிழ பண்ணுவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, யூதர்கள் கதவை பூட்டினாங்க. இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வரக்கூடாது, அல்லது இவங்க வந்து ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு பூட்டினாங்க.
ஆனா ஆண்டவர் கதவை திறந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க வந்திருக்கின்ற நமக்கும் இந்த சிலுவை எதை கற்றுக் கொடுக்கிறது? பரலோக ராஜ்யத்தை பூட்டினவர்கள் இருக்கலாம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகவே கூடாதுன்னு சிலர் நினைக்கலாம், பிசாசு பூட்டி வச்சிருந்தான். ஆனா பரலோக ராஜ்யத்தை திறக்கின்ற திறவுகோலை நம்ம கையில் ஆண்டவர் தந்திருக்கார். ஹல்லேலூயா. பேதுருக்கு அதை தான் கொடுத்தார். பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை, உங்களையும் என்னையும் நம்மையும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் எப்படி நம்மை அணைத்துக் கொண்டாரோ அதே போல நம்ம மற்றவர்களை வெறுக்காம இந்த லெந்து நாட்களை மாத்திரமல்ல எப்பொழுதும் பிறரை அரவணைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சேர்த்து கொண்டார். நாட் பை லா பட் கிரேஸ். வலதுகை எடுத்து சொல்லுவோமா, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை ஒருபோதும் என் வாழ்வில் மாறாதது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆலயத்தில் வந்துட்டவங்க நீங்க நினைக்கலாம் ஐயோ என்னை யாரும் அரவணைக்கவில்லையே அப்படின்னு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீங்க முதல்ல உங்க பக்கத்தில் இருக்கவங்கள என்ன செய்யுங்க, அரவணைங்க. ஆண்டவர் உங்களுக்கு அரவணைப்பு கொண்டு வந்துருவார். ஒருவேளை இந்த நாளில் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கிறார். யூதர்களுக்கு ஆண்டவர் அதை தான் சொன்னார் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா. இங்க பாருங்க, என் ஆலயத்தில் மகிழ பண்ணுவேன். யாரை தெரியுமா? வெளியில நிற்கிறவங்கள. ஐயோ அப்படின்னு என்னை பார்த்து இந்த ஆலயத்துக்குள்ள கூட வருவதற்கு அவங்களுக்கு உடைஞ்சு போய் வெளியில இருந்து ஐயோ நான் தகுதி இல்லாதவன் தான் சொல்றாங்கல்ல, அவங்கள என் ஆலயத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து மகிழ பண்ணுவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதுதான் வெளிப்படுத்தல வாசிக்க கேட்ட வேத பகுதியிலையும் பார்க்கலாம். 3 அந்த திருமறை பகுதிகளில் இந்த காரியம் இருக்கிறத பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம்னா, முதலாவதாக பார்த்தோம் சமுதாயத்தில் வெறுக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். நம்மளையும் கூட அவர் ஏற்றுக்கொள்ள அவர் அழைக்கிறார். நீங்க சமுதாயத்தினால் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா, வெறுக்கப்பட்டிருக்கீங்களா, நம்மளை அழைக்கிறார். இரண்டாவதாக நம்பிக்கையோடு பிள்ளைகளுக்காய் வேண்டுதல் செய்ய கர்த்தர் அழைக்கிறார். நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறோம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருப்பதில்லை, ஆனா சிலருக்கு நம்பிக்கை உண்டு. நான் சீயோன்மலை அப்படிங்கிற ஊர்ல குருவானவராக இருந்தேன். அப்படி குருவானவராக அந்த ஊர்ல இருக்கிறப்போ அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வறண்ட பூமி, பக்கத்துல டேம்லாம் உண்டு. ஒரு 1.5 ஆண்டுகளாக மழை பெய்யவே இல்லை. அந்த இடம் வானம் பார்த்த பூமியாக மாறிவிட்டது. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, ஐயா மழை பெய்யணும், இந்த லெந்து நாட்களில் தெருவில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தெருவில் ஜெபம் பண்ணுவோம், தெரு ஜெப கூட்டம் இருந்தது. அப்போ முதல் வாரமே கதறி அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்களை மன்னிங்க, நாங்கள் செய்த பாவங்களை மன்னிங்க, மழையை கிருபியா கொடுங்கப்பா, நீங்க மழையை கொடுக்க போறதுக்காக நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டோம். அடுத்த வாரம் அதே மாதிரி தெரு ஜெப கூட்டம் வெள்ளிக்கிழமை தூரம் இருந்தது. அடுத்த வெள்ளிக்கிழமை நாங்கள் வரும் பொழுது நாங்கள் எல்லாருமே வேகமாக வந்துட்டு ஒரு குட்டி பாப்பா மட்டும் ஒரு கொடையை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, ஐயா போன வாரம் ஜோம் பண்ணாங்க மழை பெய்யும்னு சொல்லி கொடையை தூக்கிட்டு வந்தா. இவளை பார்த்து நிறைய பேர் சிரிச்சாங்க. இங்க பேர் கொடையை தூக்கிட்டு போகுது, அது அன்னைக்கு ஏதோ ஜோம் பண்ணிட்டாரு, நாங்களும் ஜோம் பண்ணி எங்க பெய்ய போகுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாப்பா அதை தூக்கிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே வந்தா. இது உண்மையிலே நடந்த சம்பவம். இன்னைக்கும் அந்த ஊர்ல கேட்டா சொல்லுவாங்க. நாங்க வந்துட்டோம், தெருல இருந்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சோம். திருப்பி ஜெபம் பண்ணோம். எல்லாரும் அந்த பிள்ளையை ஏழனமா தான் பார்த்தாங்க, கொடை வச்சிருக்கிறாளேன்னு. ஆனா ஜெபம் நாங்க நடந்துட்டு இருக்கப்பமே கொஞ்சம் கொஞ்சமா தூத்தல் விழ ஆரம்பிச்சிச்சு. மழை சோர்னு பெஞ்சிச்சு. ஐயர்வாளும் மலையில நின்னாரு, நிக்கவங்களும் மலையில நின்னாங்க. இந்த குட்டி பாப்பா மட்டும் எதுல நின்னா தெரியுமா? கொடையில நின்னா. ஏன்னா அவளுக்கு தெரிந்திருந்தது விசுவாசம். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விசுவாசித்தால் பிழைத்துக் கொள்வீர்கள். இன்னைக்கு நாம கேட்கின்ற வேண்டுதல்கள் விசுவாசம் உள்ளதாக இருக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் நமக்கு விசுவாசமே இருப்பதில்லை. இன்றைக்கு நம்ம பார்க்கிற மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 இருந்து 28வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைக்காய் கதறுகின்ற தாய், தன்னுடைய பிள்ளைக்கு இருக்கின்ற குறை, அது பிசாசினாலே பீடிக்கப்பட்டு அந்த பிள்ளை கஷ்டப்படுது. அந்த பிள்ளைக்கு அதுல இருந்து விடுதலை பெற வழியே இல்லை. ஆனா இந்த தாய்க்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இந்த இயேசு கிறிஸ்துட்ட போனா என்ன செய்வாரு? அவர் உதவி செய்வாரு. இந்த கானானியர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் யூதர்களாரே புறக்கணிக்கப்பட்டவர்கள். they were outcasted. அவங்கள இவங்களுக்கு பிடிக்காது. இந்த யூதர்கள் கானானியரை அருவருப்பா நினைச்சாங்க. நியாயப்பிரமாணத்திற்கு புறம்பானவர்கள் என்று அவங்கள தள்ளி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் அல்லது ஆண்டவருக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி யூதர்கள் நினைத்திருந்தாங்க. நீங்க இந்த மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போறாரு. தேவாலயத்தில் அங்க இருக்கின்ற
அங்க இருக்கின்ற வேத பாரகர் பரிசேயரோட பேசுறாரு. இவங்க யாருமே ஆண்டவரை விசுவாசிக்கல. நீங்க இந்த 1வது வசனத்துல இருந்து அப்படியே வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா 20வது வசனம் வரைக்கும் அதுல போயிட்டே இருக்கும். இவங்க விசுவாசிக்கவே இல்லை, ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. we have jargon with our God. நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவரோட என்ன செய்யறோம் தெரியுமா? வாக்குவாதம் செய்து கொண்டே இருக்கிறோம், வாக்குவாதம் செய்துக்கிட்டே இருக்கிறோம், நம்புறதே இல்லை. இங்க ஆண்டவர் போய் அந்த யூத ஜனங்களுடைய தான் நிக்கிறாரு. ஆனா அவங்க நம்பவே இல்லை, ஒவ்வொன்றா குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உங்க சீசர் இப்படி செய்யறாங்க, நீர் அப்படியா இப்படியா அப்படி. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அங்கிருந்து வெளியில வந்து தீரு சீதோன் என்கின்ற பட்டணத்துக்கு வர்றாரு. அவர் யூதர்கள்ட்ட பேசி பார்த்தார், கேட்கல. அவர் வெளியில வந்துட்டார், தீரு சீதோனுக்கு வந்துட்டார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் பேசுகிறார். நாம் கேட்காவிட்டால் ஆண்டவர் இதுல இருந்து வெளியில போயிருக்கிற ஜனங்களை கேட்க வைப்பார். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், நான் யார் தெரியுமா என்று நினைக்கிறோம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம், பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கிறோம் நினைக்கிறோம். வேத பாரகர் பரிசேயர் அப்படிதான் நினைச்சாங்க. நாங்கள் ஆச்சாரங்களை கடைபிடிக்கிறவர்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நியாயப்பிரமாணம் முழுசும் தெரியும் நினைச்சாங்க. ஆனா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கும் கூட நிறைய பேர் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஆண்டவர் எனக்கு இதை செய்ய மாட்டார், அது நம்பிக்கையே இருப்பதில்லை, விசுவாசம் இருப்பதில்லை. ஆனால் மேசியான்னு இந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. நீங்க இந்த முதல் வசனத்துல இருந்து வாசிங்கன்னா அப்படியே தெரியும். ஆனா 21வது வசனத்துல இவர் தீரு சீதோன் பட்டணத்துக்கு வரும் பொழுது இந்த கானானிய ஸ்திரீ முதல் எடுத்ததுமே எப்படி கூடுவாங்க தெரியுமா? தாவீதின் குமாரனே அப்படின்னு கூடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேசியான்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, ஆலயத்துக்குள்ள இருக்கிற யூதர்கள் அவரை மேசியான்னு நம்பல. ஆனா வெளியில் இருக்கிற ஒரு கானானிய பெண் அவரை பார்த்து என்ன சொன்னாங்க? மேசியா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த பெண்ணு வந்து சொல்றாங்க, ஐயா என் மகள் இப்படி ரொம்ப பேயினால் அவங்க அவஸ்தைப்படுறா, நீங்க இறங்குங்க ஐயா. அப்போ அங்க இருக்க சீஷர்கள் சொன்னாங்க, இங்க பாருங்க அவளை அப்படி போ சொல்லிருங்க, அவர் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா, போ சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வர, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து சொல்றா, ஐயா உதவி செய்யுங்க. அப்ப ஆண்டவர் கூட சொல்றாரு, இங்க பாரு நான் யாருக்காக வந்தேன் தெரியுமா? நான் யூத ஜனங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பை லா அவருக்கு சொல்றாரு, பை லா. இங்க பாரு சட்டத்தின்படி நான் உனக்குரியவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா திருப்பி அவன் வருந்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு பிள்ளையின் அப்பத்தை யார் முன்னால போட முடியாது, நாய் முன்னால போட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இட் இஸ் லா. சரியா? அது லா. நெகட்டிவ் வேர்ஸ். அது வந்து இயேசு பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுவது நல்லதுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதர்களின் வசனத்தை கானானியருக்கு போடுவது நல்லதல்ல, அது உனக்குரியது அல்லன்னு சொல்றாரு. ஆனா அந்த பெண்ணுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பாருங்க. அதற்கு கானானிய ஸ்திரீ, நாய்க்குட்டிகள் எஜமானுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னா. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கானானிய குழந்தைகள் கடவுளுடைய சமூகத்திலிருந்து ரொம்ப கொஞ்சம் விழும் வார்த்தைகள் கிடைக்குமே. ஐயா ஒருவேளை அவங்களுக்கு நிறைய இருக்கட்டு, ஆனா அதுல இருந்து கொஞ்சம் விழும் இல்ல கீழே, எனக்கு அது தந்தா போதும் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இங்க வந்திருக்கிறதுல நீங்க நினைக்கலாம், என் பிள்ளை இப்படிப்பட்ட நிலைமையில இருக்குன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நாட் பை லா பை கிரேஸ். உங்க கணவர் வேற மாதிரி இருக்கிறார் நீங்க நினைக்கலாம், நாட் பை லா பை கிரேஸ். உங்க மனைவிக்காக இன்றைக்கு வேண்டுதல் செய்யுங்கள், நாட் பை லா பட் கிரேஸ். ஒருவேளை இன்றைக்கு இங்க வந்திருக்கின்ற நாமும் கூட இந்த கானானிய ஸ்திரியை போல, ஆண்டவரே ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவன் நான் அல்ல, தகுதி உள்ளவன் நான் அல்ல, ஆனா அப்பா கீழே விழுற அந்த துணிக்கையை நாய் சாப்பிடுமே, அதே போல இருக்க கொஞ்சம் அந்த விழுறத கீழே விழுறத எனக்கு தாங்க ஐயா, என் பிள்ளைக்கு அதை தாங்கப்பா, அப்பா உங்க இந்த கிருபை கிடைக்கட்டும் நம்ம கெஞ்சுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அணைத்துக்கொள்ள சொல்றாரு, அணைத்து கொண்டு வாழ அழைக்கிறார். சிலுவையில இருந்து நம்மளை கூப்பிட்டு அணைச்சிக்கிட்டாரு. இன்றைக்கு நான் இப்போ ஒரு கவி பாட போறேன். இங்க வாலிப தம்பி தங்கி மாதிரி இருக்காங்க, சிறு பிள்ளைங்க இருக்காங்க. ஒருவேளை உங்க பக்கத்துல உங்க பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது உங்க பிள்ளைங்க தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. 10th 12th எழுதுறவங்களா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு படிப்பு படிக்கிறவங்களா இருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளை உங்ககிட்ட வர்றதுக்கு வைக்கப்பட்டுச்சுன்னா கவலைப்படாதீங்க, நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் முக்கியம். நீங்க உங்க பிள்ளைகிட்ட வந்துருங்க. உங்க பிள்ளை இருக்கிற இடத்துக்கு வந்து உங்க பிள்ளையுடைய தலை மேல கை வச்சு நீங்க ஆசீர்வதிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அன்னைக்கு அந்த கானானிய ஸ்திரீ கதறினது போல என் பிள்ளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகள்ல இருக்கின்ற வேண்டாத காரியங்களை நீங்க அகற்றி போடுங்க. என் பிள்ளைய நான் இது மேல முன்னால் நான் வெறுத்திருக்கேன், இப்ப நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிள்ளைங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புறேன், யுவர் பேரண்ட்ஸ் ஆர் ஏஞ்சல்ஸ். இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் சொல்லணும், உங்க அம்மா அப்பாவை பார்த்து யூ ஆர் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லணும். ஏன் தெரியுமா? ஏஞ்சல் எப்பொழுதுமே எங்க கூட்டு போவாங்க தெரியுமா?
வெளிச்சமான இடத்துக்கு தான், காப்பாத்துறதுக்கு தான். சோதோம் கொமோரால இருந்த மனிதர்களை தூதன் வெளியில கையை பிடிச்சு இழுத்து கொண்டு வரா. ஏஞ்சல் கையை பிடிச்சு வலுக்கட்டாயமா. சில நேரம் உங்க அப்பா அம்மா இங்க இதை செய்யாதன்னு உன் கையை பிடிச்சு சில இடத்துல நீ நிக்காதன்னு இழுத்துட்டு வர்றாங்களா? ஏன் தெரியுமா? நீ நினைக்கலாம் அவங்க அப்பா அம்மா இப்படி செய்யல, இவங்க அப்பா அம்மா இப்படி செய்யலாம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி செய்யறாங்கன்னு நினைக்கலாம். லவ், உங்க மேல வைத்திருக்க அன்பு. ஐயோ என் பிள்ளை காப்பாற்றப்படணுமே, அதனால கையை பிடிச்சு இழுத்து நீ தவறு செய்யக்கூடாதுன்னு வெளியில கொண்டு வராங்க. நீங்க சின்ன குட்டி குழந்தைகளா இருக்கலாம், அல்லது வாலிப தம்பிமாரா இருக்கலாம், தங்கைமாரா இருக்கலாம். நீங்க சில வேளையில் நீங்க நினைக்கலாம் எங்க அப்பா அம்மாக்கு ஒன்றும் தெரியல, நீ நினைக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். திருதுன்னு நீ பசி கழுறியா, எது கழுறன்னு உங்களுக்கு தெரியும். இப்பவும் நீ எதுக்கு திருதுன்னு முழிக்கணும் உங்களுக்கு தெரியும். இப்பவும் நீ ஏன் மேக்க கலக்க அலைதானே உங்களுக்கு தெரியும். ஆனா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. என் பிள்ளைகிட்ட சொன்ன காயப்பற்றக்கூடாது, அதனால பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் சொல்றாங்க. ஏன் தெரியுமா? என் பிள்ளை காக்கப்படணும். உங்க அப்பா அம்மாவை இன்னைக்கு போய் வீட்டில் போய் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அவங்க கன்னத்திலேயோ கையிலையோ முத்தம் கொடுத்து சொல்லுங்கள், யூ ஆர் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. எல்லாருமே சொல்லணும். ஒருவேளை உங்களுக்கு அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறாங்களா, வயசானவங்கனாலும் பிரச்சனை இல்லை, அவங்க கையை பிடிச்சி இன்னைக்கு முத்தமிட்டு சொல்லுங்கள், யூ ஆர் ஏஞ்சல். ஏன்னா எப்பொழுதுமே வெளிச்சமான இடத்திற்கு தான் ஏஞ்சல் எனர்ஜியும் கூட்டிட்டு போகும். பெற்றோர் நம்மை என்றைக்குமே வெளிச்சமுள்ள இடத்திற்கு தான் நம்மை அழைத்து வருகிறார்கள். எனவே உங்கள் தகப்பன் தாயை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு பெற்றோர் உங்க பிள்ளைங்களை இப்போ நீங்க ஜோம் பண்ணும் பொழுது சொல்லுங்க, நான் உன்னை ஏற்றுக்கொள்றேன், உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு முத்தம் கொடுங்கள். சின்ன வயசுல பிள்ளைங்களை பச்சை பச்சைன்னு முத்தம் கொடுப்போம், பார்த்திருக்கீங்களா? அது முகத்தை சுழிச்சாலும் கொடுப்பாங்க. ஆனா குறிப்பிட்ட வயசு வந்தப்பறம் அந்த பிள்ளைகள் தொடுவதே இல்லை. அதனாலதான் அந்த பிள்ளைங்க வேற எங்கேயோ அன்பை தேடுகிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், அல்லது இன்றைக்கு எங்கேயோ பிள்ளைங்க தேடிட்டு இருக்காங்க, கூகுள்லையும் அல்லது ஒரு சாட் ஜிபிடிலையும் எங்கேயோ தேடுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்வோம். இப்போ ஜெபம் பண்ண போறோம். பரிசுத்த தகப்பனே, எல்லாரையும் அரவணைக்கிற ஆண்டவர், நாங்களும் பிறரை அரவணைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். சிலுவையிலே உம்முடைய ஜீவனை கொடுத்து அப்பா இவ்வளவா எங்களை அரவணைத்து மீட்டு கொண்டீரே, உமக்கு நன்றி. இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ள அப்பா, எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள, எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உம்முடைய சமூகத்தில் மன்றாட நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் அப்பா உம்மாலே வாழ, உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட அனுகிரகம் செய்யுங்க. எங்க பிள்ளைகளை உம்முடைய கருத்துல தந்துட்டோம் அப்பா. அன்றைக்கு கானானிய ஸ்திரீ வருந்தி கேட்டுக்கொண்டது போல இன்றைக்கு நாங்களும் உம்மிடத்தில் வருந்தி கேட்டுக்கொண்டோம். நீங்க ஆசீர்வதித்தபடி நான் நன்றி. நான் உனக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிடுவதில்லை என்ற வசனத்தின்படி நீங்க என்னென்ன காரியங்கள் இன்றைக்கு சொன்னீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் மேல நடக்க, அவருடைய வாழ்வில நடக்க, அந்நிய கண்கள் அல்ல எங்கள் கண்களே அதை கண்டு உடைய நாமத்தை மேம்படுத்த கிருபை செய்யுங்க. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இளைஞனே